துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 6 மாசம் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து பொறுமையா இருக்கணும்? துளாராசி நண்பர்களுக்கு மெயினா இவங்களுடைய விஷயங்கள் என்ன, சின்ஸ் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாதுன்னு சொன்னாலும் குரு ஒரு விதத்துல பிரச்சனை பண்ணுவான். எப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணா, அப்பாவுடைய கழுத்து பகுதியில் ஸ்பாண்டிலைசிஸ் இஷ்யூ வரும் இல்லையா. இவங்களுக்கு முட்டி பகுதி, கால் பகுதிகளில் ஒரு நரம்பு பெசங்கும். அதனால சரியா ஒரு கால் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், நைட் தூங்க முடியாம. அதாவது இவங்க எல்லாம் துளாராசி நண்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்ல தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் நேரா படுக்க மாட்டாங்க, புரியுதா. ஒரு சைட்ல ஸ்லிப் ஆவாங்க, இல்லை ஒரு சைடு அது எக்ஸ் மாதிரி படுப்பாங்க, எஸ் மாதிரி, அந்த மாதிரி படுக்கக்கூடிய நபர்கள். அப்போ என்னன்னா அந்த சைடு படுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். ரெண்டாவது, பயணங்கள்ல ரொம்ப கவனமாக போக வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பாரம்பரியமான வியாதி, நான் சொல்றது உங்க தாத்தாக்கு உங்களுக்கு ஒரு நரம்பு பாதிப்பு இருக்குதுன்னா உங்களுக்கு நரம்பு பாதிப்பு இப்போ ஆரம்பிக்கும். குடும்பமா அப்படியே கடத்தி தாத்தாக்கு உங்களுக்கு ஒரு பிபி இருந்ததுன்னா இப்போ பிபி வரும், அந்த பாட்டிக்கு சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு சுகர் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலை இப்போ ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்க்கும்போது லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு ஆண் நண்பர் மூலியமான பிரச்சனை.